இரவும் பகலும் இறைவனின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அகத்தியர் ராசி பலன் 2.0 சேனல் சார்பாக வணக்கம். நாளும் பொழுதும் கடவுளே துணை என்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவை பார்த்தோம்னா தலைப்புல பார்த்திருப்பீங்க. ஆவணி மாதத்துல மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு. இனிதான் எல்லாமே ஆரம்பம்னு போட்டிருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா இருக்க போகுது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களை யாருமே மனுஷங்களா மதிச்சது இல்ல. அப்போ என்ன மிருகமா பாக்குறாங்கன்னு சொல்றீங்களா மேடம் அப்படின்னு சண்டைக்கு வராதீங்க. அப்படி சொல்லல. உங்களுடைய உணர்ச்சிக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. உங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கறது இது வரைக்கும் யாரும் பார்க்கலங்கிறத நான் அப்படி சொல்றேன். ஆனா உங்கள பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களுடைய கஷ்டத்த நீங்க பார்ப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய உதவியும் அப்படிதான் இருக்கும். நெறைய பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருந்திருப்பீங்க. நெறைய பேருடைய வாழ்க்கைக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவங்களே உங்கள தப்பா தான் பேசியிருப்பாங்க. தப்பா தான் நடத்தியிருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் என்னவோ உங்களுடைய வயசுக்கு மீறினதா இருக்கும். மதிப்பு, மரியாதை பெரியவங்களுக்கு குடுக்கறதுல உங்கள அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. அப்படி இருந்தும் உங்கள யாரும் அங்கீகரிச்சுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் உண்மைஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. இப்படி நாளும் பொழுதும் என்னவோ நடந்துட்டு போட்டுமே, நான் இப்படிதான் இருக்க போறேன். கடவுள் எனக்கு துணை இருப்பாரு அப்படின்னு கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டு இருக்கீங்க. வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆயிடுச்சு 8 மாசம் முடிய போகுது. இன்னுமே ஒரு நல்ல மாற்றம் இல்ல வாழ்க்கையில. பெருத்த துன்பம் அடி மேல அடி வேணா குடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த கடவுள். இருந்தாலும் பரவால்ல, உன்னால எவ்வளவு குடுக்க முடியுமோ குடேன். அப்படிங்கிற மாரி கடவுளுக்கே துன்பம் குடுக்குற அளவுக்கு நீங்க அந்த துன்பத்த ஏத்துக்கிட்டு, சகிச்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா, என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு நானு இருந்தே ஆகணும். நீ எவ்வளவு வேணா துன்பம் குடு. முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிச்சுட்டு போறேன். அப்படின்னு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு பொதுவா சொல்றேன். இந்த விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும். என்ன? என்ன பாப்பா நீ பெருசா சொல்லிற போற? இந்த ஆவணி மாதம் மட்டும் எனக்கு என்ன பெருசா வந்துற போதா? அட ஆமாங்க. ஒரு மூவில கூட பார்த்திருப்போம். ஒரு அம்மா சொல்லுவாங்க இல்லையா? ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வந்துருவான் அப்படின்னு. அதே மாதிரி தான் ரிஷப ராசிக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்ந்த நிலைக்கு வரப்போகுது இந்த ஆவணி மாதத்துல. 8 மாசம் இல்லாத முன்னேற்றம் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு வரப்போகுது. நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. மதிக்காதவங்க, உங்கள தூத்தி பேசினவங்க எல்லாரும் உங்கள தேடி வந்து உங்களுக்கு மதிப்பு, மரியாதை செய்யக்கூடிய காலகட்டம். பொதுவா சொல்லட்டுமா? மகிழ்ச்சியான மாதமா திகழ போகுது. பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத விதத்திலயும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசா நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் நகை, நட்டு வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுது. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல பதில் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வேலைய பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அதெல்லாம் மாறப்போகுது. நீங்க உங்களுடைய வேலையை திறம்பட செய்து முடிக்கிறதுனால உத்தியோக பணிகள்ல நீங்க எதிர்பாராத சலுகைகள் கிடைக்க போகுது. தொழில பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குறீங்களா? தாராளமா தொடங்கலாம். ஆல்ரெடி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் விரிவுபடுத்த நினைப்பீங்க. அதையும் விரிவுபடுத்த போறீங்க. இந்த மாசம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல சிறப்பான பலன்களை நீங்க பெற போறீங்க. மேலும் சிறப்பு வாய்ந்த மாதமா திகழ்றது மட்டும் இல்லாம, இந்த காலகட்டத்துல நிறைய பதவிகள் உங்கள தேடி வரப்போகுது. இன்னும் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களே, திருவண்ணாமலையில வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு செய்ய உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை மாறும். என்ன நினைச்சாலும் அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுப்பார். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய சின்னம் என்னங்க? காளை இல்லையா? காளை.
அதாவது நந்தி தேவர். யாரு? சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரட்டரி இல்லையா? சிவபெருமான் கிட்ட நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்க, நந்தி தேவருடைய காதுல சொன்னா போதும். அப்படியே டைரக்ட்டா போயிட்டு அதாவது பார்வதி தேவி கூட சிவபெருமான் கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஆனா நந்தி தேவருக்கு அப்படி ஒரு கண்டிஷனே இல்லையாமா. அந்த அளவுக்கு நந்தி தேவர் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானவர். சரிங்களா? அப்புறம் உங்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சிவ சிவான்னு இருங்க. முடிஞ்சது அப்படின்னாக்க, பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவ வழிபாடு செய்யுங்க. அதுவே ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, அனுதினமும் அவர் வந்து வழிபாடு செய்யுங்க. எப்பலாம் உங்களால முடியுதோ, அப்பல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. அவர எந்த அளவுக்கு நீங்க போய் அடிக்கடி பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துக்குள்ள ரிஷபராசி அன்பர்களே சொல்லுங்க. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. அப்படி இல்லையா? ஓம் நமக் சிவாய. ரிஷப ராசிக்காரங்க இனி வர காலகட்டத்த வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னாக்க, சிவனேன்னு இருங்க. மத்தது எல்லாத்தையும் அந்த சிவபெருமான் பார்த்துப்பார். ஓகேங்களா? சிவபெருமான பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பக்தர்கள யாரு சோதிச்சாலும், யாரு தண்டிச்சாலும், யாரு கெடுக்கணும்னு நெனச்சாலும் சரிங்க, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க சிவபெருமான தொழுக ஆரம்பிச்சுட்டாவே, நீங்க அவருடைய சொத்து. அவரு பார்த்துப்பாரு. புரியுதுங்களா? சோ உங்கள பொறுத்தவரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி? உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க? அவங்களுடைய குணநலங்கள் என்ன? அவர்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு பலன்கள் என்ன? பார்த்துடலாங்களா? உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ல புதன் பகவான் இருக்காரு. 5ஆம் இடம், 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 6ல குரு பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், கேது பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அதுவே 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. இதன் காரணமா பணவரவு கணிசமா உயரும். புதுசா ஆடை ஆபரணங்கள் சேரும். மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எது வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சாதிக்கூடிய ஒரு துடிப்பு உருவாகும். மனசு உறுதிப்படும். பழைய வாகனத்தை மாத்தி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பை கொடுத்திருக்காரு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகுது. பிரிந்திருந்த தம்பதியும் கூட ஒன்று சேருவீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. குடும்பத்தோட விருந்து விசேஷங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க. உறவுக்காரங்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதே நேரத்துல அவங்களால சின்ன சின்ன உபத்திரங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உறவுக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க தேன் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு மயங்கிடாதீங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கவனமா இருங்க. வெளி வட்டாரத்த பொறுத்தவரைக்கும் உங்களோட மதிப்பும், மரியாதையும் கூட போகுது. வாழ்க்கை துணை வழியிலயும், அவங்களுடைய உறவுக்காரங்கள் வழியிலயும் சில ஆலோசனைகள் வரும். அதை ஏத்துக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய மத்தியிலயும் உங்களுக்கு கௌரவம் உயருங்க. அடுத்த அலுவலகத்த பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும். தனியார் துறையில இருக்கிறீங்களா? நிர்வாகத்துக்கிட்ட நீங்க எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல, தொழில்ல லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். மாசத்துடைய முற்பகுதியில வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற முயற்சி மட்டும் இந்த காலகட்டத்துல வேணாம். இருக்கிறத மட்டும் அப்படியே பார்த்துக்கலாம். சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளையும் நீங்க சந்திக்க நேரிடலாம். அதனால சக வியாபாரிகிட்டயும் சரி, உறவுக்காரங்கிட்டயும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க. என்னத்துக்கு ரிஷபராசிக்காரங்களே எல்லா விதங்கள்லயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துட்டீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஏன், என்ன, எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு வெற்றி தொடரும். அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும், மாசத்துடைய முற்பகுதியில நீங்க எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாசத்துடைய பிற்பகுதியில சக கலைஞர்களால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும். அதுவே மாணவர்களா இருக்கீங்க, மாணவ மாணவியர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளையும் அதிக மதிப்பெண்கள் பெற்று கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஆலோசனைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லதுங்க. அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா இது இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவுக்காரங்க மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். கணவர்கிட்டயும் பாராட்டுகள் கிடைக்கும்.
அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள பொறுத்தவரைக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க. நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும், இப்ப வரைக்கும் பார்த்தது ஆவணி மாதத்துடைய ரிஷப ராசிக்கு பொது பலன்கள். இப்போ அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள நான் சொன்னேன் அப்டின்னாக்க, உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் ஆவணி மாதம்ங்கிறது அட்டகாசமான மாதமா இருக்கு. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் உக்காந்துட்டு அழுதீங்களோ, எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் மனசு நொந்து போயிருந்தீங்களோ, எந்தெந்த விஷயங்களுக்கு வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு நெனச்சீங்களோ, அது எல்லாமே மாறப்போகுது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களுக்கும், உங்களுடைய காயங்களுக்கும் மருந்து போடக்கூடிய விதத்துல ஆவணி மாதம் பிறந்திருக்கு. அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு தொறந்திருக்குங்க. பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாரு இல்லைங்களா? "நீங்க வந்தா மட்டும் போதும்" அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்ப நீங்க பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். ஒரு சில விஷயங்கள்ல நீங்க அமைதியா இருந்தாவே போதும். மத்தது எல்லாத்தையும் சிவபெருமான் பார்த்துப்பாரு. ஓகேங்களா? நீங்க அதாவது மத்தவங்க செய்யக்கூடிய வேலைக்கு கூட உங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இத விட வேற என்னங்க சொல்ல முடியும்? இப்போ கொஞ்சம் தெம்பும், தெளிவுமா ரிஷபராசிகள் திகழுவீங்கன்னு நம்பிக்கையோட அடுத்தது நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகஷீரிடம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சிய தான் நம்ம பொதுவா ரிஷப ராசின்னு சொல்லுவோம். அந்த வகையில கார்த்திகையில இருக்கக்கூடிய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கான பலன்கள்னு பார்த்தோம்னா, மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபட்டு திகழக்கூடிய, அதாவது ரொம்பவே தனித்துவமா திகழக்கூடிய உங்களுக்கு, இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. சூரிய பகவானால உங்களுக்கு பொறுப்பு கூடுங்க. வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிச்சாலும், உங்களுடைய பணியின் காரணமா உங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் கூட தான் போகுது. அடுத்ததா, உங்க கூட பணிபுரியவங்க கிட்ட கொஞ்சம் இடைவெளி ஏற்படுங்க. அதிகாரிகளை நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவானால பணவரவு அப்படிங்கிறது திருப்திய தருங்க. உறவுக்காரங்கள் வருகையாலயும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி ஓடும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை உண்டாக்கும். யோகக்காரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால, உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயருங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வீடு தேடி வரும். பணியாட்களால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பிற மொழி பேசக்கூடிய அன்பர்களால உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்களுடைய முடங்கி கிடந்த தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். குரு பகவானால உங்களுடைய நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்த இந்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. முக்கியமா திருமண வயதில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தைக்கு வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. போகாத ஹாஸ்பிட்டல்ல போகாத, கோயில் குளம் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்லன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த நிலை மாறுங்க. நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகுங்க. தந்தை வழியில லாபம் உண்டாகும். கோயில்ல ரொம்ப நாளா வேண்டுதல் வச்சிருந்தீங்க இல்லையா? அந்த வேண்டுதல நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமா இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. விவசாயிகள பொறுத்தவரைக்கும் உங்க நிலை அப்படிங்கிறது உயருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய 12ஆம் தேதி. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். எந்த விஷயம் செய்யறதும் சரி, நிறைய யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும். முக்கியமா வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள தவிர்த்துடுங்க. அடுத்து அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய 19, 24, 28 செப்டம்பர் மாதம்னு எடுத்தோம்னாக்கா 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா, மகாலட்சுமி அம்மனை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் நீங்குங்க. அடுத்த ரோகிணி நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், தெளிவான சிந்தனையோடு திகழக்கூடிய அன்பர்களே. இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா இருக்கு. குரு மங்கள யோகத்தால நெனச்ச வேலைய நெனச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிடுவீங்க. சமூகத்துல அந்தஸ்து உயரும். ஒரு சிலருக்கு பொறுப்புகளும், பதவிகளும் கிடைக்கும். குரு பகவானால பணியிடங்கள்ல இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூருக்கு போய் ஒரு சிலருக்கு வந்துட்டு தங்கி வேலை பார்க்குற மாரியான ஒரு அமைப்பு இருக்கு. மேலும் இத்தன நாளா நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள், சோதனை எல்லாமே விலகுங்க. தொழில்ல, வியாபாரத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள், தாமதங்கள் நீங்க போகுது. லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயருங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து இப்படி எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. பெண்களுக்கு குடும்பம், வேலையில இருந்த நெருக்கடிகள் தீருங்க. வாழ்க்கை துணையிலயும் ஆதரவு உண்டாகும். பொன், பொருள் சேருங்க. புதுசா வண்டி, வாகனம் வாங்க போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும்.
அடுத்த ராகுவால பல வழிகள்ல வருவாய் வருங்க. உங்களுடைய மனச புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் செய்யக்கூடிய புதிய நட்பு கிடைக்கும். கலைஞர்களுடைய கனவு நனவாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிச்சீங்க அப்படின்னாக்க ரொம்பவே நல்லது. கூடுதல் கவனம் செலுத்துறது தாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதத்துல 12, 13 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய 20, 24, 29, செப்டம்பர் மாதத்துல 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா குலதெய்வத்தை வழிபாடு செய்ய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அடுத்ததான் மிருகசீரிடம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு வாழும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய குரு பகவானால தெய்வ அருள் உண்டாகியிருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொருத்தமான வரன் அமையும். நண்பர்களால ஆதாயம் தோன்றும். இழுபறியாக இருந்து வந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை உண்டாகும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகரிக்கும். நீங்க செய்து வரக்கூடிய தொழில்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி ஓடும். உத்தியோக பணிகள்ல ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகும். நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வழக்கு விவகாரங்களை மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். தம்பதிகளுக்குள்ளேயே அந்யுன்யம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுடைய நிலை உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி உண்டு. போட்டித் தேர்வுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று உங்களுடைய பழைய வேண்டுதல்களை நிறைவேற்றதுக்கான ஒரு யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய 18, 24, 27, செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய 6, 9, 15 இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் கேட்டீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். ஆக மொத்தத்துல மார்க் அடிப்படையில சொல்லனாக்கா 100க்கு 100% ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்குங்க. இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணும் மேடம். எந்த ஒரு சின்னதா கூட என்னால இனிமேலுக்கு வந்துட்டு தடைகளையோ, தாமதங்களையோ, எந்த ஒரு தோல்வியோ தாங்கறதுக்கான தெம்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, துர்க்கை அம்மனுடைய வழிபாடும், சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். சகலமும் சௌபாக்கியமாக அமையுங்க. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிஷப ராசிக்கு எல்லா நாளும் சிறப்பான நாளாக அமையும். நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பதிவை சார்ந்த சந்தேகங்கள் இல்ல அதை தாண்டி ஏதாவது ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பெயரையும், உங்களுடைய ஊரையும், உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதலையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோளுங்க. கீழே வந்துட்டு யாருடைய கஷ்டங்களை அவங்க பதிவிட்டு இருந்தாலும் சரிங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதரவு கொடுங்க. அதன் காரணமா அவங்களுடைய வேண்டுதல் கடவுள்கிட்ட நிச்சயமா நிறைவேறுங்கிறத அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஏன்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அன்பே சிவம் தானே. சோ அன்பை வந்துட்டு ஆதரவா தெரிவிங்க. அதன் காரணமா அவங்களுடைய வேண்டுதல் கடவுள்கிட்ட சீக்கிரமா நிறைவேறட்டும். எல்லா விதங்கள்லயும் ரிஷப ராசிக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு. ஓம் நமக் சிவாய. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.